ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். வெயிலுக்கு இதம்மா ஒன் பாட் கிரேவிங்க இது சொரக்கா தால் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் டேஸ்ட் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஒன் பாட் தான், ஆனால் ரொம்ப வித்தியாசமான டேஸ்டியான டிஷ்ஷு. இது ரைஸுக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். வாங்க சப்பாத்தி சாப்பிடலாம். சுட சுட ரெண்டுமே ரெடியாக இருக்கு. எப்பவுமே இதை சூடா சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க, ஆறின அப்புறமும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் வேணும்னு இல்லை, நம்ம நார்மல் ரைஸ்ல கூட குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்கள செஞ்சு பார்ப்பீங்க. வந்து வீடியோ பார்த்துட்டு உடனே சொரக்கா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கிளம்புவீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் குசைனுங்க. இந்த சொரக்கா வச்சு ஒரு சூப்பரான தால் செய்ய போகிறோம். ஒன் பாட் தால் டக்குன்னு டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு அனுப்பணும்னு பதட்டப்படாமல் நிம்மதியாக இதை செய்யலாம். ஜஸ்ட் இது குக்கரில் வச்சு இறக்கணும்னா இந்த தால் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு இந்த சைஸ் சொரக்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு 400 கிராம் வரைக்கும் வருதுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்கிறதல்ல, இது ஒரு 4 பேருக்கு ஒரு ரவுண்டுக்கு தான் வரும். என்ன அப்புறம் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இதுக்கு கடலைப்பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதே போல பாசி பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், 1/4 கப். அப்புறம் மசூர் தால் 1/4 கப். இந்த மசூர் தால் இல்லாதவங்க துவரம்பருப்பு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை ஊற வைக்கணும். 1 மணி நேரமாவது ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா கரைய வேகும். ஆனா இவர் திடீர்னு இந்த சொரக்கா வாங்கிட்டு வந்ததுமே எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிஷ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துடுச்சு. அதனால இப்போ இதை திடீர்னு தான் செய்யறேன் நான். அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கழுவிட்டு வேக வைக்கும் போது நல்லா ஒரு 6-7 சவுண்ட் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா கரைய வேகணும். அதுக்கோசம் தான் நம்ம ஊற வைக்கணும். இப்ப நான் இதை கழுவிடுறேன். இப்ப பாருங்க, குக்கரை ஆன் பண்ணி, அதாவது அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை இதுல வச்சுட்டேன். எப்பவுமே நம்ம செய்யும் போது குக்கரில் தண்ணி விட்டு அடுப்புல வச்சிடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல வைக்கிற பொருட்கள் எல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா குவிக்கா உங்களுக்கு விசில் வரும், சத்தம் உங்களுக்கு டக்குன்னு வேலை முடியும். ஆனா இப்ப கேஸ் பிரச்சனை இருக்கிறதால ரொம்ப நேரம் பண்ணிடாதீங்க. இப்ப இதுல இந்த பருப்பு கழுவி வச்சதுல தக்காளி, எப்படி அப்படின்னா தக்காளி பெரிய தக்காளியா 1 போடணும். ஆனா இப்ப தக்காளி சின்னதா இருக்கிறதால நான் 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். இப்ப பெரிய வெங்காயம் 1, அப்புறம் இதுல கொத்தமல்லி, கருவேப்பிலை கட் பண்ணது, கொத்தமல்லியும் புதினா பாருங்க, நமக்கு கருவேப்பிலைன்னு சொல்லி அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ இங்க உங்களுக்கு ஒண்ணு காமிக்கணும். இப்ப பாருங்க, இது இந்த பீலர் எப்போ வாங்கினேன்னு எனக்கே தெரியல. இந்த இடம் ஒரு கட்டர் இருக்கு, நல்லா இருக்கு. இந்த கட்டர்ல இப்போ நான் இஞ்சி சன்னமா கட் பண்ணணும் இதுக்கு. இப்ப பாருங்க, இது எவ்வளவு சன்னமா இருக்கு பாத்தீங்களா? இதுல கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கட் பண்ண நல்லா தூள் சன்னமா இருக்கு. நீங்களும் இது மாதிரி பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா ஷார்ப்பாவும் இருக்கு. எங்க வாங்கினேன் எப்ப வாங்கினேன்னே தெரியல. பழைய பீலர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். எடுக்கும்போது இதுல நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சத்தூள் போட்டு இது ஒரு 7-8 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்க வீட்டு குக்கர் எப்படியோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கரைய வேகணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது நல்லா ஸ்டீம் இறங்கிடுச்சு, நல்லா வெந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ இதை ஒரு மத்தோ இல்ல இது வச்சு ஸ்மாஷர் வச்சு கொஞ்சம் பருப்பை நம்ம மசிச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு இப்படியே இருந்தா பரவாயில்ல அப்படின்னாலும் அப்படியே நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா தப்பு ஒன்றும் இல்லை. பாருங்க, நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நான் ஒரு 8-9 விசில் வரைக்கும் விட்டுருக்கேன். போறோம். இப்படியே இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அந்த ஜிஞ்சரோட ஸ்மெல்லு, நம்ம இந்த புதினாலாம் இதுல சேர்க்க மாட்டோம், கொத்தமல்லி கூட சேர்க்க மாட்டோம் தாலுங்கும் போது. அதெல்லாம் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட், நல்லா கம்மன்னு இருக்கு. வாசனையும் நல்லா சூப்பரா இருக்கு. இப்போ நான் குக்கரை ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிட்டு இப்போ பாருங்க, பாட்டில் சொரக்கா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய துண்டுகளாக உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இதை நல்லா எப்படி கட் பண்ணுவாங்க அப்படின்னா, இதை விட திக்கா இருக்கும். இந்த அளவுக்கு கட் பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு கட் பண்ணுவாங்க. அப்படி சாப்பிட்டு, அதாவது எப்படி அப்படின்னா, அவங்க எடுத்து சாப்பிடும்போது ஒரு 2 கையால எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்க அந்த ஸ்டைல், அவங்க அதை அப்படி பழக்கம் பண்ணிக்கிறாங்க. அவங்க நாம ஒரு கையில சாப்பிட்றதால நமக்கு இப்படி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்பூன்ல எடுத்து சப்பாத்தியை கட் பண்ணுவாங்க, எடுத்து போட்டுக்குவாங்க. இல்லைன்னா ஒரு கையில எடுத்து சாப்பிட்டுட்டு சப்பாத்தி இப்படி பிச்சு சாப்பிடுவாங்க. ஆனா நம்மளுடைய பண்பாடு அது மாதிரி சாப்பிட்றது இல்லை. அதனால நமக்கு தகுந்த மாதிரி நாம போட்டுக்கலாம். இப்போ இதுல வரமிளகாத்தூள்
நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இல்ல பச்சை மிளகா ஃபர்ஸ்ட் வேக வைக்கும் போதே பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதுல கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் அவங்க போடுவாங்க. உங்களுக்கு ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க. பாருங்க நானும் கொஞ்சம் போடுறேன். 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதுதாங்க அவங்க வந்து இந்த ஹைதராபாதி தால் அப்படிங்கும்போது இது கஸ்தூரி மேத்தி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விடலாம். இதுல இப்போ தண்ணி விடுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தரம் கலந்து பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு திக்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொரக்காய் நல்ல ஒரு நீர்க்காய், அதனால அதுலயும் கொஞ்சம் தண்ணி விடும். ஆனா அடிப்பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் நான் இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன். இப்போ இதுக்கு இந்த பருப்புக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு. சொரக்காவுக்கு உப்பு ரொம்ப இழுக்காது. அதே போல இந்த தாலுக்கு வந்து அதிகம் உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு போடலாம். இப்போ நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இதோ ஒரு தரம் கலந்துடுங்க. இப்போ தண்ணி விட்டுருக்கிறதால நல்லா ஈவனா மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அடி பிடிக்காம உங்களுக்கு ஈஸியா வேகும். இப்போ நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடுறேன். இப்போ நான் வந்து ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். நாம அந்த பொடிங்கள்லாம் போட்டிருக்கோம், அது கட்டி இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து 1 விசிலோ 2 விசிலோ, அதாவது நீங்க அந்த சொரக்காய் எந்த அளவுக்கு கட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நான் அனலை சேர்த்து வச்சுட்டு வெயிட் வைக்கிறேன். இப்போ நான் வந்து 1 விசில் தான் விட போறேன். ஏன்னா சொரக்காய் வந்து நல்ல எலசா இருக்கிறதால உங்களுக்கு டக்குன்னு வெந்துடும். இப்போ அதனால 1 விசில் விட்டாலே போதும். ஏன்னா அந்த ஆஃப் பண்ண அப்புறம் நம்ம உடனே அந்த வெயிட்டை எடுக்கக்கூடாது. ஸ்டீம் இறங்கின அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பாயிண்டா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு மெயினா அதுதான் அவங்களுக்கோசம் தான் நான் மெயினா சொல்றது. ஏன்னா கொஞ்சம் சமையல் பழகினவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏஜ்காரங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பழக்கம் ஆயிடும் அப்படிங்கறதால அவங்களுக்கு அதை எப்படி செய்யணுங்கிறது புரிஞ்சிடும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்கோசம் தான் இந்த பாயிண்ட் சொல்றேன். இப்போ நான் இது ஒரு சவுண்ட் விட்டு இறக்கிடுறேன். இப்போ குக்கர் சவுண்ட் வந்து அதை ஆஃப் பண்றதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன விஷயம் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது சூடாகட்டும். இப்போ பாருங்க எண்ணெய் சூடானதுமே ஜீரகம் ரொம்ப நிறம் மாறதுக்கு முன்னாடி ஒரு வெங்காயம் இது மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கறதுக்கு இதை விட்டுடலாம். இப்ப பாருங்க தீய விடாம இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்த அதுக்குள்ள குக்கர் ஸ்டீம் இறங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு இதை ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ இதனுடைய திக்னஸ் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. காயும் நல்லா வெந்திருக்கு பாத்தீங்களா, நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கு தெரியுது. இப்போ இதனுடைய திக்னஸ் கரெக்டா இருக்கு. நாம வந்து சப்பாத்தி தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இதுல வந்து இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கிய வெங்காயத்தை நம்ம இதுல சேர்க்க போறோம். இதுல இன்னும் மசாலா உங்களுக்கு இன்னும் இதா வேணும் அப்படின்னா, ஸ்பைசியா வேணும் அப்படின்னா இந்த வெங்காயத்துல ஜீரகம் தாளிச்சோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நீங்க சோம்பு வேணாலும் போட்டுக்கோங்க. இது வந்து என்னோட ஐடியா தான். இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இது ஒரு தடவை கொதிக்கட்டும். இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்றதுக்கு அதிகமா இருக்கு, கலக்க முடியல அப்படின்னா பெரிய வாண்டில வெங்காயம் வதக்கிட்டு அதுல கூட நீங்க இதை மாத்திக்கிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா இருக்கு, ஆப்டா இருக்கு. உப்பு மட்டும் பத்தல. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்து இந்த திக்னஸ் நீங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அது போல வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த வெந்தயக்கீரை, புதினா, ஜிஞ்சருடைய ஸ்மெல்லு அதெல்லாம் சேர்ந்துருக்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்டோட இருக்கும். அதுவும் இல்லாம இந்த பருப்புகள் வந்து ஒரு காம்பினேஷன், ரொம்ப நல்ல காம்பினேஷன். நம்ம வந்து சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா புரோட்டீன் நமக்கு வேணும் இல்லைங்களா, இந்த புரோட்டீன் வந்து இந்த பருப்புகள்ல நமக்கு கிடைக்கும், ரொம்ப நல்லது. அது நமக்கு வந்து ஹிந்துஸ்க்கு மெயினா வந்து நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிடாததால இந்த பருப்புகள் வந்து ரொம்ப உதவியா நமக்கு இருக்கும். இந்த கடலைப்பருப்புடைய திக்னஸ் வந்து குழம்பு திக்னஸ் கொடுக்கும், பாசிப்பருப்பு டேஸ்ட்டை கொடுக்கும்.
நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே போல அந்த நாம வந்து அந்த தூர் டால் பதில் நம்ம இந்த மசூர் தால் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய ஃபிளேவரும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுல வந்து ஒரு லேஸ்டான லைட்டான ஒரு சன்ன கசப்பு தன்மை வரும். அது பிட்டர்னஸ் மாதிரி இருக்கும், நமக்கு நல்லா இருக்கும். அதனுடைய ஃபிளேவரும் நல்லா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இப்போ வந்து இதை நம்ம பாருங்க எவ்வளவு எண்ணெய் ரொம்ப கம்மி. நமக்கு இது மொத்தத்துலயும் 1 ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கோம். வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் விட்டுருக்கோம். நல்ல ஒரு அருமையான டிஷ். சப்பாத்தி, நமக்கு எந்த சப்பாத்தி செஞ்சாலும் நல்லா இருக்கும் இதுக்கு. அதே போல இது வந்து நல்ல ஒரு ஹாட் ரைஸ், அதுக்கு சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மார்வாடிக்காரங்க, இந்த நார்த் இந்தியன் பீப்புள் எல்லாம் போனோம் அப்படின்னா அவங்க மெயினா வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜீரா ரைஸ் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதுக்கு வந்து இந்த பாஸ்மதி ரைஸோட சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தை வந்து சன்னமா பச்சையா நல்லா இவ்வளோ வெங்காயம் அரிஞ்சிட்டு அந்த ரைஸோட அந்த கிரேவியை நம்ம இந்த தாலை ஊத்திக்கிட்டு அந்த வெங்காயத்தையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்குங்க. நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ். சொரக்காய் எதுக்கு முக்கியம்? இந்த நீர் சத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த சீசன்ல வந்து நமக்கு கண்டிப்பா இந்த சொரக்காய், வெள்ளை பூசணிக்காய், பெங்களூர் கத்திரிக்காய் இது மாதிரி நீர்க்காய்களை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, தெரியும் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன். இப்போ நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. உடனே சப்பாத்தி கல் வைக்க வேண்டியதுதான். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்.